மகாலய பட்சத்தில் குறிப்பாக 19, 20, 21 ஆகிய தேதிகளில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் மூலம் உங்கள் குடும்பத்தில் உள்ள 16 தலைமுறை பாவங்கள் நீங்கி செல்வம் பெருகும் என நம்பப்படுகிறது. இந்த வழிபாடுகள் குடும்பத்தில் உள்ளவர்கள், குறிப்பாக தீராத துன்பம் மற்றும் கஷ்டம் அனுபவிக்கும் ஒருவர் அல்லது அனைவரும் செய்ய வேண்டும். காகத்திற்கு உணவு கொடுத்து வழிபாடு செய்யவும். இந்த 3 நாட்களில் அதிகாலை எழுந்து குளித்து பின் உண்ணாமல் காலை நேரத்தில் காகத்திற்கு ஏதாவது உணவு, பிஸ்கட், மிக்சர் அல்லது எதுவும் வைக்க வேண்டும். பிறகு மதியம் சமைத்த உணவில் சுடு சாதத்தை எடுத்து அதில் கொஞ்சம் நெய், உப்பு, கருப்பு எள்ளு சேர்த்து காகத்திற்கு வையுங்கள். இந்த செயல் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து செய்யவும். மண் அகல் விளக்கு ஏற்றுவது. உங்கள் வீட்டில் பூஜை அறை தவிர வேறு எந்த இடத்திலும் ஒரு மண் அகல் விளக்கை நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு நமச்சிவாயமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த தீபம் 1 மணி நேரம் எங்கும் எரிந்திருக்க வேண்டும். இந்த விளக்கை ஏற்றியபோது இந்த விளக்கு முன்னோர்களுக்காக, நாங்கள் அவர்களை மறக்கவில்லை என்று சொல்லி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளவும். சிவன் கோவிலில் வழிபாடு செய்யவும். இந்த 3 நாட்களிலும் ஒரு நாள் அல்லது அவற்றில் ஒருவேளை சிவன் கோவிலுக்கு சென்று தியானம் செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் பிரார்த்தனை செய்யவும். கோவிலில் விளக்கேற்றும் இடத்தை சுத்தம் செய்தல், குப்பை எடுத்து கொள்வது போன்ற உழவார பணிகளை செய்து கோவிலின் பரிசுத்தத்தை பேண வேண்டும். இந்த பரிகாரங்களை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கெடுதல் அனைத்தும் விலகி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. சில முக்கிய குறிப்புகள். இந்த 3 நாட்களில் அதிக கோபம் தவிர்த்து அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வாக்குவாதம், தகராறு, கோபம் இவற்றை தவிர்க்கவும். இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணை தானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.